Hi Tama, very good morning. So today we are going to see the next topic in world of microbes. Okay, yeah. So நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏர்பார்ன் டிசீசஸ் என்னென்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தென் வாட்டர் பார்ன் டிசீசஸ் பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா வெக்டார் பார்ன் டிசீசஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு இந்த டாப்பிக்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலேரியா. ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலேரியா. ஓகே. ஸோ இந்த ஃபிலேரியா இது என்ன மிஸ் புதுசாக இருக்குது ஃபிலேரியா, இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்காத. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலஃபேண்டியாசிஸ், யானைக்கால் வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா. ஸோ அந்த டிசீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலேரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலேரியாசிஸ் இஸ் அ மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம் இன் இந்தியா. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த டிசீஸும் இதில் அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை இப்போயும் நம்ம ரேராக அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நம்ம நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகேயா. ஸோ அப்போ திஸ் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை நிமட்டோட் வார்ம் ஊச்ரேரியா பேங்க்ராஃப்டி. ஓகேயா. ஸோ அந்த வார்மோட நேம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாரு, ஊச்ரேரியா பேங்க்ராஃப்டி. என்ன மிஸ் இது வேர்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இது என்ன மாதிரியான இம்பேக்டை கொடுத்தது அப்படின்னா அந்த கால் வந்து பார்க்குறதுக்கு யானைக்கால் மாதிரியே இருக்கும் அப்படின்றதெல்லாம் உனக்கு இந்நேரத்தில் அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஓகேயா. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் அந்த கால் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்வெல் ஆகி இல்லை கை வந்து ஸ்வெல் ஆகி ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்பியரன்ஸ் நமக்கு கொடுக்கறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளோட லிம்ஃபேட்டிக் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகேயா. ஸோ நம்மளுடைய லிம்ஃபேட்டிக் சிஸ்டமும் அங்கே இருக்கக்கூடிய அந்த முடிச்சு, ஸோ அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக விடாமல் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காலில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெல் ஆகுற மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஓகேயா. ஸோ அப்போ இந்த டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விடுறது யார்? ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெக்டார் பார்ன் டிசீசஸ். ஸோ இந்த மாதிரியான டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு கேரியர், இந்த வார்ம்ஸை வந்து கேரி அவுட் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த ஆர்கானிசம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, மஸ்கிட்டோ தான். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய நிறையா டிசீசஸ்க்கு வந்து கேரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோஸாக தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மஸ்கிட்டோ என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. ஸோ இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு மஸ்கிட்டோவில் ஒவ்வொரு வெரைட்டி பார்த்துட்டு இருந்தோம். அனாஃபிலஸ் பார்த்தோம், ஏடிஸ் பார்த்தோம். பட் ஆனால் இங்கே வந்து என்ன மஸ்கிட்டோ நேம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. ஓகேயா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோ, கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த வார்ம் உள்ளே போயிட்டு நான் வார்ம்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன், இதுக்கான ஒரு அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ நீ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பிக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்ம்க்கான பிக்சர். ஓகேயா. ஸோ அந்த நான் சொல்கிறோம் பார்த்தியா அந்த ஊச்ரேரியா பேங்க்ராஃப்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்ம்க்கான பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, அதோட அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டத்தில் போயிட்டு தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றதுமே இந்த பிக்சரில் உனக்கு காமிச்சிருப்பாங்க. ஓகேயா. ஸோ லிம்ஃப் நோடை வந்து எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நம்பர்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படின்றதுமே இந்த இதில் பார்த்துருப்பேன், இந்த பிக்சரில் பார்க்குறேன். ஓகேயா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் வந்து பார்த்தா அப்படின்னா நார்மல் பர்சனோட அந்த லெக்கோட அந்த ஃபீட்டோட வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், இது நார்மல். இது எலஃபேண்டியாசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பாரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது என்லார்ஜ் ஆகி இருக்கும். அப்போ இவ்வளோ வெயிட்டை கேரி அவுட் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் உயிரோடு இருக்கணும், நடமாடணும் அப்படின்னா அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ இந்த பிக்சரை பார்க்கும்போது உனக்கு அது இன்னுமே கிளியராக இருக்கும். பாரு, ஒரு நார்மல் ஒரு பர்சன் தான், பட் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரைட் லெக் எப்படி இருக்கு, லெஃப்ட் லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலஃபேண்டியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதோட அப்பியரன்ஸ் வந்து எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாரு. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்தோடு இருக்கிறதுலாம் எவ்வளோ சிரமம்.
இந்த பிக்சர்லையுமே உனக்கு அது கிளியராக தெரியும். ஓகேயா? ஸோ அப்போ அந்த ஊச்சரேரியா பேன்க்ராஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்ம் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை நமக்குள்ளே வந்து க்ரியேட் பண்ணிடுது. ஓகேயா? ஸோ அப்போ இந்த டிசீஸ்க்கான இந்த ஃபிலேரியல் வார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அதோட நம்பர்ஸை வந்து டெவலப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும் பார்த்தியா, அதுக்கு கூட ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுத்துருப்போம், இன்குபேஷன் பீரியட் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த இன்குபேஷன் பீரியட் ஆஃப் ஃபிலேரியல் வார்ம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 8 to 16 months. இப்போ ஃபீவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 days வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இந்த வார்ம்ஸ் உள்ளே போயிட்டு நமக்கு உடனே என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாது. இட் டேக்ஸ் 8 to 16 months. ஸோ இந்த கேப்பில் அதோட நம்பர்ஸ் வந்து நிறையாவே அது என்ன பண்ணிடுது அப்படின்னா டெவலப் பண்ணிடுது. ஓகேயா? தென் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தா அப்படின்னா இந்த டிசீஸ்க்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, அக்யூட் இன்ஃபெக்ஷன், then a fever and inflammation in lymph glands. அதான் சொல்லிட்டேன், இந்த வார்மோட டார்கெட்டே என்ன அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த லிம்ப் கிளான்ஸ், அந்த லிம்போசைட், அந்த முடிச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த முடிச்சில் போயிட்டு தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வார்ம் போய் உள்ளுக்குள்ளே செட்டில் ஆகிடுது. ஓகேயா? ஸோ அப்போ இந்த இது வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் க்ரோனிக் இன்ஃபெக்ஷன் த மெயின் ஃபீச்சர் இஸ் எலஃபேண்டியாசிஸ் which affects the leg, scrotum and the arms. ஸோ இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸ் எல்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்லார்ஜ் ஆகும். ஓகேயா? ஸோ இது எவ்வளவு கொடூரமான ஒரு வியாதியாக இருக்குது. பட் ஆனால் இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ண முடியும். நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு டிசீஸ்க்குமே நம்ம ஸ்டார்டிங்கில் மெடிசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை க்யூர் பண்ணிட முடியும். பட் ஆனால் இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த வெக்டாபார்ன் டிசீஸில் வந்து மெயின் பர்சன் வந்து யாராக இருக்குது, மெயின் அந்த கேரக்டர், அந்த ஆர்கானிசம் யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோவாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த மஸ்கிட்டோஸை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், இதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், இதை ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் டிசீஸை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ அப்போ என்னென்ன மெத்தட்ஸ் ஐடியாஸ் கொடுக்குறாங்கன்னு பாரு. ஸோ இதெல்லாம் உனக்கான பேஜ் நம்பர் 266 இருக்குப்பா. ஓகேயா? பேஜ் நம்பர் 266 இருக்குது. So first point, prevention of mosquito bites by using mosquito nets, mosquito screens, mosquito repellents and ointments. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த மஸ்கிட்டோவை நம்ம வந்து அந்த பைட்டிங்லேருந்து நம்ம வந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. தென் செகண்ட் பாயிண்ட், எலிமினேஷன் ஆஃப் ப்ரீடிங் பிளேசஸ். ஓகே, மஸ்கிட்டோ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு நம்ம நெட்டு ரிப்பலண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு அது எந்த இடத்துல அதோட நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, அதுக்கான ப்ரீடிங் பிளேஸ் எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதையே டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டோம்னா அதோட பெஸ்ட் ஐடியா இல்லையா? ஸோ எலிமினேஷன் ஆஃப் ப்ரீடிங் பிளேசஸ் பை ப்ரொவைடிங் அடிக்குவேட் சானிடேஷன், அண்டர்கிரவுண்ட் வேஸ்ட் வாட்டர் டிஸ்போசபிள் சிஸ்டம் அண்ட் ட்ரைனேஜ் ஆஃப் ஸ்டாக்னன்ட் வாட்டர். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், கலெக்ஷன் ஆஃப் வாட்டர் இன் எனி அன்கவர்டு கண்டெய்னர் such as water tank, pots, flower pots, discarded tires should be avoided. ஸோ எங்கெங்கெல்லாம் வாட்டர் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும், எங்கெங்கெல்லாம் போய் வாட்டர் வந்து கலெக்ட் ஆகும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நிறையாவே மஸ்கிட்டோஸோட நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் பாரு, கண்ட்ரோல் ஆஃப் மஸ்கிட்டோ லார்வா by spraying oil on stagnated water bodies. ஸோ அப்போ அதோட அது வந்து ஃபுல் ஃபார்மில் வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை அழிக்கிறத விட்டுட்டு அது லார்வா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டைம்லையே அதில் நம்ம ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து ஃபுல்லும் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. த நெக்ஸ்ட் ஒன், அடல்ட் மஸ்கிட்டோஸ் கேன் பி கில்டு பை ஸ்ப்ரேயிங் இன்செக்டிசைட்ஸ். ஸோ இது வந்து அதுக்கு டேஞ்சரோ இல்லையோ அதை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணோம், அந்த ஸ்ப்ரேயிங் இன்செக்டிசைட்ஸை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேயா? ஸோ அப்போ அடல்ட் மஸ்கிட்டோஸ் கேன் பி கில்டு பை ஸ்ப்ரேயிங் இன்செக்டிசைட்ஸ். தென் அப்ளிகேஷன் ஆஃப் சிட்ரோனெல்லா ஆயில் ஆர் யூக்கலிப்டஸ் ஆயில் ஆன் த எக்ஸ்போஸ்டு ஸ்கின்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்கின்னில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டோம்னாலே இதோட பைட்டிங்கை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ அப்போ இது எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோஸ்க்கான ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல். ஏன்னா மெஜாரிட்டி டிசீஸ்க்கு கேரியர் யார், மீடியேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோவாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய நிறைய டிசீஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கேரியராக இருக்குது. மலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு, தென் ஃபிலேரியா. ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மஸ்கிட்டோ தான் காரணமாக இருக்குது. ஸோ அப்போ இதுக்கான ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் சேர்த்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிசீசஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அனிமல்ஸ். ஓகே, வெக்டார்பார்ன் டிசீஸில் ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா டிசீசஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அனிமல்ஸ். அனிமல்ஸ்னால என்னென்ன டிசீஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஃபார்ம் ஆகுது. ஓகே, அனிமல்ஸ்னால என்னென்ன டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வைன் ஃப்ளூ, தென் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா. ஓகே, அந்த ரெண்டும் நமக்கு இங்கே எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்க்குற ஸ்வைன் ஃப்ளூ. நிறைய அந்த வேர்டு வந்து கேள்விப்பட்டு என்னடா இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்லாம் கூட இதெல்லாம் நினச்சி நம்ம ரொம்ப பயந்துருப்போம். பட் ஆனால் இதனால் நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆனதை விட மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ்னால நிறையாவே அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. ஓகே, ஸோ த ஸ்வைன் ஃப்ளூ ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் பிக்ஸ். ஓகேயா? ஸோ இது ஒரு மனுஷன்ட்டு இன்னொரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆனது அப்படின்றத விட ஃபஸ்ட்டு நம்ம இதை எங்கே நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அங்கேருந்து தான் இது ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இட் இஸ் காஸ்ட் பை வைரஸ் தட் அஃபெக்ட்ஸ் பிக்ஸ் அண்ட் ஹேஸ் ஸ்டார்டட் இன்ஃபெக்டிங் ஹியூமன்ஸ். ஸோ முதல்ல பிக்ஸை அஃபெக்ட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறமேட்டு அதோட ஒர்க் பண்ணக்கூடிய ஹியூமன் பீயிங்க்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகேயா? சரி, இது என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுது? மேக்ஸிமம் இது நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, அந்த வைரஸ் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ ஏர், தென் இட் அஃபெக்ட்ஸ் தி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணி விட்டுருது. ஓகேயா? தென் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H1N1. என்னடா அது வைரஸோட நேமே ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த வைரஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைரஸோட ஸ்ட்ரக்சர். H1N1 has been identified as the cause of this disease. இந்த வைரஸ் தான் காரணமாக இருக்குது. பட் ஆனால் இந்த வைரஸையுமே ஃபஸ்ட்டு எங்கேருந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்ஸ்லேருந்து தான் நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம். இட் இஸ் transmitted from person to person by inhalation or ingestion of droplets containing virus from people sneezing or coughing. ஓகே, இந்த மாதிரியான டைமில் ஸ்னீஸ் பண்ணக்கூடிய டைம்லையோ காஃப் பண்ணக்கூடிய டைம்லையோ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பர்சன்ட்டு இன்னொரு பர்சனுக்கு அந்த ட்ராப்லெட்ஸ் வழியாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகே, தென் இது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இந்த டிசீஸ் தான் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கான சிம்டம்ஸ் என்ன? இப்போ கொரோனா அப்படின்னு சொல்லக்கூடிய டைமில் இதுக்கான சிம்டம்ஸ் வந்து நம்ம நிறையா கேள்விப்படுறோம் பார்த்தியா. அதே மாதிரி இந்த ஃபீவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீவர் இருக்குது, தென் காஃப், நேசல் செக்ரீஷன் கண்டினியூஸாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரன்னிங் நோஸ் மாதிரி இருக்குது, நேசல் செக்ரீஷன், தென் ஃபேட்டிக், ஹெட்டேக், சோர் த்ரோட்டு. ஏன்னா இதில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா த்ரோட்டும் நம்ம டோட்டல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமே அஃபெக்ட் ஆகுதுல்ல. ஸோ அப்போ அந்த த்ரோட்டையும் இதை அஃபெக்ட் பண்ணுது. தென் ரேஷஸ் இன் த பாடி. ஓகே, பாடியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷஸ் அரிப்பு இருக்குது. தென் பாடி ஏக் ஆர் பெயின், சில்ஸ், நாசியா, வாமிட்டிங் அண்டு டயரியா. இவ்வளவு சிம்டம்ஸுமே இருக்குது. வந்திருக்கிறது ஒரு டிசீஸ் தான், பட் ஆனால் அதுக்கான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோவுமே இருக்குது. தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு டிசீஸுமே ஃபைனலாக எதில் தான் வந்து நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவரில் ஸ்டார்ட் ஆனாலுமே கூட ஃபைனலாக வந்து அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளத்தில் தான் வந்து நிற்குது, ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத். ஸோ இவ்வளவு ப்ராப்ளத்தையுமே இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி விட்டுருது. ஓகேவா? ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இங்கே சிம்டம்ஸ் இந்த பிக்சர்லையுமே கொடுத்துருக்காங்க பாரு. ஃபீவர் இருக்குது, லெத்தார்ஜி ஒரு மாதிரி மந்தமாகவே இருக்கிறது, லேக் ஆஃப் அப்படைட்,
அந்த பசின்ற எண்ணமே இருக்காது, காஃப் இருந்துக்கிட்டே இருக்கும், தென் நாசியா, வாமிட்டிங், ஓகே, ஒரு மாதிரி ஒமட்டிக்கிட்டே இருக்கும், நாசியா, தென் வாமிட்டிங், ஜாயின்ஸில் எல்லாம் பெயின் இருக்குது, மசில்ஸில் பெயின் இருக்குது, ரன்னிங் நோஸ் இருக்குது, சோர் த்ரோட் இருக்குது. ஓகே, இவ்வளவு ப்ராப்ளத்தையும் க்ரியேட் பண்ணி விட்டுறது இந்த ஸ்வைன் ஃப்ளூ வந்துச்சுன்னா. ஸோ இப்போ இதுக்கான பிக்சர்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த வைரஸ்க்கான பிக்சர்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்ஸில் இருந்து தான். பட் ஆனால் இது ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருந்து நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையும் சேர்த்து என்ன பண்ணிடுது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கான ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் மெத்தட் என்னென்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் நேசல் ஸ்ப்ரே வேக்சின். ஏன்னா இது ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் இருக்குது பார்த்தியா, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குது. ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம என்ன தான் எடுத்து ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேசல் ஸ்ப்ரே வேக்சின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த டிசீஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்கலாம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் நேசல் ஸ்ப்ரே வேக்சின், தென் அவாய்டிங் க்ளோஸ் கான்டாக்ட் வித் அ பர்சன் சஃபரிங் ஃப்ரம் ஃப்ளூ. ஸோ ஃப்ளூவால் அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய பர்சன்ட்டு கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதிலிருந்து சேஃபாக இருந்துக்கலாம். தென் இன்டேக் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் வில் ஹெல்ப் ப்ரிவெண்ட் டீஹைட்ரேஷன். ஏன்னா இது வந்து எதையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நான் சொன்னேன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையுமே இது அஃபெக்ட் பண்ணுது. டயரியா ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய டைமில் நம்ம எடுத்துக்கக்கூடிய வாட்டர் அண்டு ஃப்ரூட் ஜூஸஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வில் ஹெல்ப் ப்ரிவெண்ட் டீஹைட்ரேஷன் ப்ராப்ளத்துலேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. தென் plenty ஆஃப் ரெஸ்ட் வில் ஹெல்ப் த பாடி டு ஃபைட் இன்ஃபெக்ஷன். ஓகே, நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறோமோ ஸோ அந்த ரெஸ்ட்டு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன்னால் நம்ம அஃபெக்ட் ஆகிறதுலேருந்து நம்ம கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். தென் ஆல்வேஸ் வாஷ் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் குட் ஹைஜீன். இது வந்து இந்த டிசீஸ்க்கு மட்டும் கிடையாது, இப்போ நம்ம அஃபெக்ட் ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளை இந்த அளவுக்கு முடக்கி போட்டிருக்கக்கூடிய இந்த டிசீஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வாஷ் ஹேண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸை வந்து அப்பப்போ வாஷ் பண்ணி நம்மளை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரியான டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? தென் மோர் டு நோவில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்வைன் ஃப்ளூ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ட் இன் April 2009 அண்ட் அஃபெக்டட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். 1-2 பீப்புளில் வந்து இதால் அஃபெக்ட் ஆகலை, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. தென் இன் June 2009 it was declared a pandemic by the World Health Organization. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் என்டமிக் எபிடமிக் அப்படின்ற மாதிரி பேண்டமிக். இந்த கரோனாவுமே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் தான் இப்போ நம்மளுமே இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேண்டமிக் வந்து பார்த்தீங்கன்னா எதனாலையும் இருந்திருக்கு அப்படின்னா இந்த ஸ்வைன் ஃப்ளூனாலே இருந்திருக்கு. In 2015 India reportedly had over 31,000 people infected and 1,900 resulting deaths. ஸோ நியர்லி 1,900 பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ்னால இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்தியாவுமே ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இந்த டிசீஸோட இம்பேக்ட், அதாவது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க, ஆஸ்துமா ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க இந்த ஸ்வைன் ஃப்ளூ லைட்டாக இருந்தாலுமே கூட இது வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா பெரிய அளவில் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிடுது. இட் லீட்ஸ் டு டெத் அளவுக்குமே என்ன பண்ணிடுது அப்படின்னா இந்த ஸ்வைன் ஃப்ளூ வந்து கொண்டு போயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா. ஓகே, ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸில் ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆகிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்டேஜியஸ் பேர்ட் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸில் இருந்து என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸாக இது இருக்கும். ஸோ பேர்ட்ஸ் தட் கேன் கேரி அண்ட் ஸ்ப்ரெட் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இன்க்ளூட் பவுல்ட்ரி, வைல்டு பேர்ட்ஸ் அண்டு பெட் பேர்ட்ஸ். ஸோ இதுகிட்ட இருந்து என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்க்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸாக இது இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெட் ஆனது பிக்ஸில் இருந்து ஸ்வைன் ஃப்ளூ. ஸோ இது வந்து பேர்ட்ஸில் இருந்து ஸ்ப்ரெட் ஆன இன்ஃப்ளூயன்ஸா. இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா.
ஸோ இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸில் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த பறவை காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய அந்த கோழி மற்ற பறவைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய குழி தோண்டி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அதை வந்து இறக்குறதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ ரொம்ப வேதனையாக இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு உயிருள்ள ஜீவராசிகளை நம்ம இப்படிலாம் இது பண்ணுறோமே அப்படின்ட்டு. பட் ஆனால் அதை அப்படியே விட்டு வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்றதுனால தான் அதை உயிரோட என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அழிச்சிடுறோம். ஸோ அப்போ இது எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கும் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்க்கும் இது வந்து உண்டு பண்ணியிருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் நீ யோசனை பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இட் இஸ் காஸ்ட் பை இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H5N1. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா ஸ்வைன் ஃப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா H1N1, இது வந்து H5N1. ஸோ இதுக்கான இன்குபேஷன் பீரியட் வந்து பார்த்தா அப்படின்னா 2 to 7 days. அந்த வைரஸ்க்கான இன்குபேஷன் பீரியட் டைம் வந்து 2 to 7 days. So people who have close contact with infected birds or surfaces that have been contaminated by the bird's secretion from mouth, eyes, mucus, nasal secretion or droppings transmit disease. ஓகேயா? ஸோ அப்போ பேர்ட்ஸ்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஹியூமன் பீங்க்கு அப்படின்னா என்னென்ன மாதிரியான பார்ட்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகும்? ஸோ மேக்ஸிமம் இந்த டிசீஸ்க்கான அந்த வைரஸ் ரிமூவல் அப்படின்றது அந்த செக்ரீஷன் எங்கேருந்துலாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத்தில் இருந்து வரக்கூடிய அதோட மவுத்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு சலைவா அதுலேயும் அந்த வைரஸ் இருக்கும். தென் ஐஸ், மியூக்கஸ், நேசல் செக்ரீஷன் ஆர் ட்ராப்பிங்ஸ் இதுலாம் அதோட அந்த பேர்ட்ஸோட வேஸ்டேஜஸ்லேருந்து கூட என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகிட்ருக்கும். ஸோ அப்போ அந்த பேர்டை வந்து நம்ம டச் பண்ணாலோ வச்சாலோ, அதாவது இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய பேர்டை நம்ம டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஓகேயா? ஸோ அப்போ இந்த டிசீஸ்க்கான சிம்டம்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஃபீவர், cough, sore throat, running nose, muscle and body aches, fatigue, headache, redness of eye and difficulty in breathing. ஓகேயா? ஏன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங். ஸோ இவ்வளவு ப்ராப்ளத்தையும் இது உண்டு பண்ணுது. ஓகேயா? ஸோ இதுக்கான பிக்சரே நமக்கு இதை வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூ வைரஸ் வந்து பேர்ட்ஸில் இருக்குது. பேர்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஹியூமன் பீயிங்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஒரு அஃபெக்டான ஹியூமன் பீயிங்கிட்ட இருந்து அஃபெக்ட் ஆகாத பர்சனுக்கு வந்து இது ஈஸியாக என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருது. ஓகேயா? ஸோ இது வந்து அந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்க்கான பிக்சர் வந்து இப்போ நீ பார்த்துட்ருக்க. ஸோ ஏவியன் ஃப்ளூ வைரஸ். ஸோ மேக்ஸிமம் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்குது. ஓகேயா? ஸோ இது வந்து ஏவியன் ஃப்ளூக்கான வைரஸ் ஸ்ட்ரக்சர் இது. இந்த நெக்ஸ்ட் பிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஃபெக்டான அந்த பேர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த கிளாத்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கவர் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான ரிமூவல் இதெல்லாம் நம்ம நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் நிறையா பார்த்துருப்போம். ஸோ பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது அப்படியே மொத்தமாக கொண்டு போய் அந்த இதை புதைக்கிறது வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கான ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்டிங் ஓப்பன் ஏர் மார்க்கெட்ஸ் வேர் இன்ஃபெக்டட் பேர்ட்ஸ் ஆர் சோல்டு. ஓகேயா? ஸோ அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய பேர்ட்ஸை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஓப்பன் மார்க்கெட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அடுத்தடுத்தும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் அவாய்டிங் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பேர்ட்ஸ் ஆர் கன்சம்ஷன் ஆஃப் இன்ஃபெக்டட் பவுல்ட்ரி, தென் ப்ராப்பர் கிளீனிங் அண்டு குக்கிங் ஆஃப் பவுல்ட்ரி. ஓகேயா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கான ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல் மெத்தட்ஸாக நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. தென் டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் A emerged in 1996. It was first identified in southern
சைனா அண்டு ஹாங்காங். ஓகேயா, ஸோ இதையுமே ஃபஸ்ட்டு எங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா சதர்ன் சைனா அண்டு ஹாங்காங்கில். H5N1 was first discovered in humans in 1997 by World Health Organization. So first outbreak was in December 2003. 96ல் நோட் பண்ணுறாங்க, 97ல் ஹியூமன் பீயிங்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்க்குறாங்க. தென் அவுட் பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட் பிரேக்கான மீனிங்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவுட் பிரேக் ஆனது வந்து எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003. நிறைய பர்சன்ஸ் இதால் அஃபெக்ட் ஆகி அதோட அந்த டெத் ரேட் வந்து ஜாஸ்தியாக அதை பற்றி அந்த ஒரு கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவுட் பிரேக் அப்படின்றோம். ஸோ இது வந்து 2003ல் வந்து ஹையாக இருந்திருக்கு. ஓகே, next one is sexually transmitted diseases. Okay, so last இது என்ன பார்த்தோம், diseases transmitted by animals அப்படின்னு பார்த்தோம். ஸோ the next one is sexually transmitted diseases. ஸோ அப்போ இந்த செக்ஷுவலாக டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டிசீசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டிசீசஸ் வந்து இது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். Some pathogens are transmitted by sexual contact from one partner to another and not by casual physical contact. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா ஸ்னீசிங், காஃபிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கான்டாக்ட். ஸோ ஃபிசிக்கல் கான்டாக்டில் என்ன மாதிரியான டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆனது, என்ன மாதிரியான வைரஸ், பாக்டீரியா, அந்த பேத்தோஜன்ஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆனது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவலாக ஒரு பர்சன்கிட்ட இருந்து அவங்களுடைய பார்ட்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டிசீசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி எய்ட்ஸ், ரொம்ப ஒரு பேண்டமிக் ஒரு சுச்சுவேஷனை உண்டு பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எய்ட்ஸ். தென் கொனரியா, ஜெனிட்டல் வார்ட்ஸ், ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் அண்டு சிஃபிலிஸ். ஸோ இவ்வளோ டிசீஸ் வந்து சொல்கிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன மாதிரியான ஆர்கன்ஸை வந்து இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணக்கூடிய டிசீசஸ் இது எல்லாமே. ஓகேயா, ஸோ எய்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நமக்கான இம்யூன் சிஸ்டத்தையே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிடுது. அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எய்ட்ஸ். ஸோ அப்போ நம்ம வந்து நமக்கான ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஹைஜீனிக்காக இருக்கிறோமோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசீஸ் எல்லாம் நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியானதில் நம்ம அஃபெக்ட் ஆக மாட்டோம். ஓகேயா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் பாரு, எய்ட்ஸு. எய்ட்ஸுக்கான எக்ஸ்பான்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னு பாரு, அக்கையர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஸோ இதுக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எய்ட்ஸ். ஓகேயா, என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னு பாரு, அக்கையர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். எய்ட்ஸ்க்கான எக்ஸ்பான்ஷன் இதுதான். திஸ் இஸ் காஸ்ட் பை ரெட்ரோ வைரஸ் நோன் அஸ் ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ், ஹெச்ஐவி அப்படின்றோம். ஸோ டிசீஸ்க்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா எய்ட்ஸு. அந்த எய்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த வைரஸ் வந்து என்ன அப்படின்னா ஹெச்ஐவி. அதுக்கான எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். The virus attacks the white blood cells or lymphocytes and weakens the body's immunity or self-defense mechanism. ஸோ மற்ற டிசீஸ்லாம் பார்த்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை போய் அஃபெக்ட் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா நமக்கான டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கான மெடிசன் எடுத்து ஓரளவு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதுலேருந்து ரெக்கவர் ஆகிடும். ஓகேயா, பட் ஆனால் இந்த எய்ட்ஸ், இந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா எங்கே ஒரு ப்ராப்ளத்தை வந்து எங்கே க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் பாடியும் முடங்கி போயிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இம்யூன் சிஸ்டத்தையே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து எவ்வளோ டேஞ்சர் அப்படின்றத நீ புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேயா, ஸோ இது ரிலேட்டடாக உள்ள ஒரு ஷார்ட் வீடியோ இப்போ பார்த்துருவோம். Is the human immunodeficiency virus. If you have HIV, you have an infection that damages your immune system over time and causes AIDS. AIDS stands for Acquired Immunodeficiency Syndrome. It is the final stage of an HIV infection when your immune system is damaged and too weak to fight off ordinary infections. When foreign invaders, such as bacteria and viruses, get into your body, they can cause infections,
These events activate your body's defenses. The white blood cells of your immune system are part of your body's defenses. One type of white blood cell, called helper T lymphocytes or helper T cells, strengthen your immune. ஸோ நார்மலாக நம்ம பாடிக்குள்ளே என்ட்ராகக்கூடிய அந்த பேத்தோஜன்ஸ் வந்து பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம். ஸோ அதோட ஃபைட் பண்ணுறதுக்கு ஏற்றா போல் யார் அங்கே ரெடியாக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த WBC ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கும். ஓகே, இப்போ அதைத்தான் சொல்லிட்டு வராங்க. பட் ஆனால் அந்த ஒயிட் பிளட் செல்ஸையே கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து எந்த மாதிரியான வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HIV வைரஸ். ஓகேவா? System's response to infection in two ways. First, helper T cells release chemicals that attract other white blood cells to the site of the infection. These additional white blood cells attack the invading bacteria or virus, as well as other infected cells. Second, helper T cells release chemicals that cause other white blood cells to multiply. These new white blood cells create markers called antibodies, which can identify the same foreign invader throughout your body. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன மாதிரியான பாக்டீரியா வைரஸ் உள்ளே என்ட்ரா இருக்கோ அதுக்கு ஏற்றா போல், அதை கில் பண்ணுறதுக்கு ஏற்றா போல் ஆன்டிபாடிஸை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த WBC வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேயா? Antibodies attach to the bacteria or virus, marking them as targets for your immune system to destroy them. ஸோ அந்த பாக்டீரியாவையோ வைரஸையோ அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஆன்டிபாடிஸை ஃபுல்லும் போய் இப்போ கவர் ஆனதை பார்த்துருப்பேன், போய் அது மேலே வந்து அட்டாச் ஆகிட்டு அதோட என்ன பண்ணுது அப்படின்னா ஃபைட் பண்ணுது. ஃபைனலாக என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் டோட்டலாகவே அது என்ன பண்ணிடுது அப்படின்னா வாஷ் அவுட் பண்ணிடுது. அது உள்ளே வந்திருக்கக்கூடிய பாக்டீரியாவையோ வைரஸையோ டோட்டலாகவே கில் பண்ணிடுது. If you have HIV, it travels through your blood and other body fluids to infect and kill certain white blood cells. The virus enters helper T cells, which are the primary target. Once inside, பட் ஆனால் நமக்குள்ள இந்த HIV வைரஸ் உள்ள என்ட்ரு ஆகிடுச்சு அப்படின்னா இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் T செல்ஸ். ஓகே, அந்த இவ்வளோ நேரமும் எந்த மாதிரியான வைரஸ் பாக்டீரியாவோடலாம் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்ததோ அப்பேற்பட்ட செல்லையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த WBC செல்லையே யார் போய் கரெக்டாக டார்கெட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த HIV வைரஸ் போய் டார்கெட் பண்ணிடுது. The virus makes many copies of itself. As these virus particles are made, they leave the damaged helper T cell to infect other cells. The T cell loses its ability to protect the body from the ongoing infection and dies. In this way, HIV spreads and kills more of your helper T cells, weakening your immune system. ஸோ உள்ள கம்மியான நம்பரில் போயிருக்கக்கூடிய அந்த HIV வைரஸ் உள்ளே போயிட்டு அதோட நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குது. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த இம்பார்ட்டன்ட் செல்ஸ் இந்த WBC செல்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கு. As a result, other types of infections are able to take advantage of your body's inability to defend itself. These infections are called opportunistic infections. If you have an HIV infection and one or more opportunistic infections, you have AIDS. Some of the common AIDS-related opportunistic infections are inflammation of the tissues covering your brain and ஓகே, ஸோ அப்போ இங்கே இவங்க சொல்லக்கூடிய ஒரு வேர்டு வந்து என்ன அப்படின்னா ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன். ஸோ இப்போ ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரெட்ரோ வைரஸ் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சிம்டம்ஸ் வந்து ஃபீவர் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், இதுதான் மெயின் சிம்டம்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபி பேஷண்ட் அப்படின்னா
அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா உள்ளே என்ட்ரு ஆகிருக்கும். அது வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அஃபெக்ட் பண்ணுது, லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டிசீஸ்க்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனை டார்கெட் பண்ணி அந்த ஆர்கனை அஃபெக்ட் பண்ணும், அதுக்கான சிம்டம்ஸ் வந்து காட்டும். ஓகேயா? பட் ஆனால் எய்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி இந்த எய்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கான சிம்டம்ஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியாது. முதல் விஷயம் அதுதான். இது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இது என்ன ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு வந்து டோட்டல் இம்யூன் சிஸ்டமே வீக் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஒரு டிசீஸ்னாலும் ஈஸியாக என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அப்படின்றது சந்தர்ப்பவாத நோய்கள். ஓகேயா? ஸோ இம்யூன் சிஸ்டம் வீக் ஆனதுனால என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸும் இவங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு டிபி பேஷண்ட் நியர்பை இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அந்த டிபி வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஃபீவர் இருக்கக்கூடிய பேஷண்ட் நியர்பை இருக்கிறாங்க அப்படின்னா ஃபீவர் வர்றதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. இந்த மாதிரியான சந்தர்ப்பவாத நோய்கள் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பொறுத்து அப்போ இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பொறுத்து வரக்கூடிய வியாதிகள் நிறையா இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாரு. Spinal cord called meningitis. Inflammation of your brain called encephalitis. Respiratory illnesses such as pneumonia and tuberculosis. Intestinal illnesses such as chronic diarrhea caused by infectious parasites. And cancers such as Kaposi's sarcoma and non-Hodgkin lymphoma. HIV passes from person to person through infected body fluids. HIV can enter your body during unprotected sex, while sharing drug injection needles, during your own childbirth, while breastfeeding from your mother, or from contaminated blood or blood products. ஓகே. ஸோ எப்படியெல்லாம் அந்த ஹெச்ஐவி வைரஸ் நமக்குள்ளே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பாரு. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அன்ப்ரொடக்டட் செக்ஸ். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம சொன்னோம் இந்த மாதிரியான செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் தான் இதை சொல்லியிருக்கிறோம். ஓகேயா? ஸோ ஒரு நல்லா இருக்கக்கூடிய நார்மல் பர்சன்ட்டை இருந்து இந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அன்அஃபெக்டட் நல்லா இருக்க நார்மல் பர்சன் அவங்க வந்து நார்மல் பர்சனாக இருப்பாங்க. பட் ஆனால் அஃபெக்டட் பர்சன்ட்டை இருந்து நார்மல் பர்சனுக்கு செக்ஷுவலாக வர்றதுக்கான சான்சஸ் இங்கே நிறையாவே இருக்குது அப்படின்றாங்க. ஓகேயா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர்டு ட்ரக் இன்ஜெக்ஷன் நீடில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் எடுத்துக்கக்கூடிய பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரக்ஸை எடுத்துக்கக்கூடிய கேங்கில் யாராவது ஒரு பர்சனுக்கு இருக்குது அப்படின்னா அவர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நீடில் அந்த ட்ரக்குக்கான நீடில் அடுத்த பர்சனும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பர்சன்ஸுக்கும் வந்து இந்த ஹெச்ஐவி வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. தென் சைல்டு பர்த். அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்காது, அது இன்னும் உலகத்தையே முழுசாக பார்த்துருக்காது. பட் ஆனால் அந்த குழந்தையோடைய பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஐவினால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அங்கே உலகத்தையே பார்க்காத அந்த குழந்தைக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஐவி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங். தாய்ப்பால் மூலமாக கூட அந்த பிரெஸ்ட் மில்க் மூலமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா அம்மாட்ட இருந்து குழந்தைக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டாமினேட்டட் பிளட் அண்டு பிளட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சடனாக இப்போ பிளட்டு ஏற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஃபுல்லும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு இந்த பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாத ஒரு பியூர் பிளட்டு தானே அப்படின்றத ஒரு தடவைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பேஷண்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ணணும். சப்போஸ் அதை நம்ம சரியாக ஸ்க்ரீனிங் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹெச்ஐவி வைரஸ் இருந்திருந்தது அப்படின்னா அந்த பர்சன்ட்டு இருந்து அதாவது யார் வந்து அந்த பிளட்டை எடுத்து வாங்க போகிறாங்களோ அந்த பர்சனுக்கு வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ இது எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க.
ஓகே, இது வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டோம். தென் இதுக்கான சிம்டம்ஸ் என்னென்னு பாரு. வெயிட் லாஸ், ப்ரொலாங்ட் ஃபீவர், ஸ்வெட்டிங் அட் நைட், குரோனிக் டயரியா. ஸோ இவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சிம்டம்ஸ். ஆனால் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இதே இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா மற்ற வேறு சில டிசீஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ எய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸ் எதுவும் இல்லை. ஓகே, வெயிட் லாஸ்ன்றது மற்ற வியாதிகளுக்கும் இதே மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். ப்ரொலாங் ஃபீவர், ஸ்வெட்டிங் அட் நைட், டயரியா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டிசீஸ்க்குமே உள்ள சிம்டமாக தான் இதுவும் இருக்குது. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான கண்ட்ரோல் மெத்தட் தான் என்ன, ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல் தான் என்ன. ஏன்னா இதுக்கு இப்போ வரைக்கும் மெடிசன் கிடையாது. ஓகேயா, மெடிசன் இல்லை. பட் ஆனால் நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நம்பர்ஸ், இந்த எய்ட்ஸ் பேஷண்ட்டோட நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஹெச்ஐவி வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, இதுக்கான ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல் மெத்தட்ஸ் என்ன அப்படின்றதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்போசபிள் syringes அண்ட் நீடில்ஸ் ஷுட் பி யூஸ்டு. இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்போசபிள் syringesம் நீடில்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அதை ஒரு நார்மல் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய பேஷண்ட்டை இருந்து அந்த ஸ்ரிஞ்சஸ் திரும்ப திரும்ப அதே மாதிரியான நீடில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைமில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா டிஸ்போசபிள் syringes தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் அண்ட் சேஃப் செக்ஷுவல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனிங் ஆஃப் பிளட் பிஃபோர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். பிளட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கரெக்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து பண்ணதுக்கப்புறமேட்டு தான் அதை பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. தென் அவாய்டு ஷேவிங் பிளேட்ஸ் ஆர் ரேசர்ஸ். ஓகே, இப்போ பார்பர் ஷாப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு பர்சனுக்கு இண்டிவிஜுவல் பிளேட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அப்படின்னா இதெல்லாம் நீ கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்களா என்னன்றதை நீ கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளை சேஃப் பண்ணிக்க வேண்டியது பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. அடுத்தவங்கள நம்ம வந்து குறை சொல்லிட முடியாது. ஸோ நம்ம தான் அதுக்கு முழு பொறுப்பில் இருப்போம். ஸோ அப்போ இதை நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். தென் பீப்புள் ஷுட் பி எஜுகேட்டட் அபவுட் எய்ட்ஸ் ட்ரான்ஸ்மிஷன். ஸோ இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஐடியாவே இல்லாமல் இருந்ததுக்கு இப்போ நிறையா பீப்புள்ஸ்க்கு இதை பற்றின அவேர்னஸ் நிறையாவே கிடச்சிருக்கு. ஸோ இவங்க மறுபடியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீப்புள் ஷுட் பி எஜுகேட்டட் அபவுட் எய்ட்ஸ் ட்ரான்ஸ்மிஷனை பற்றி அவங்களுக்கு கொஞ்சமாவது அந்த ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, தென் ஃபைனலாக டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்ஐவி வாஸ் ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ்ட் இன் ஹட்டாய் in 1981. In India, the first confirmed evidence of AIDS infection was reported in April 1986 from தமிழ்நாடு. அது இந்தியாவில் ஃபஸ்ட்டு எங்கே தான் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் 1986 நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு பேஷண்ட்டு ஃபஸ்ட்டு எய்ட்ஸ் பேஷண்ட்டை இங்கே தான் நோட் பண்ணியிருக்காங்க. தென் எய்ட்ஸ் வேக்சின் RV-144 trial was conducted in Thailand in 2003 and reports were presented in 2011. இன்னும் ட்ரையலில் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து டோட்டல் இம்யூன் சிஸ்டத்தையே இதை அஃபெக்ட் பண்ணுறதுனால இதுக்கான மெடிசின்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ இவ்வளவு ஒரு ரிஸ்கில் நம்ம இருக்கக்கூடிய டைமில் இந்த மாதிரியான டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. அடுத்தவங்கள இதில் நம்ம வந்து சொல்லவே முடியாது. முழுக்க முழுக்க பொறுப்பு நம்மளுடைய தான். ஓகேவா? ஓகேடாம்மா, தேங்க்யூப்பா.